பிரியாஸ் சக்தி தொடர்பான விடயம், அந்த குழுக்கள் அமைக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நான் பேச வேண்டும். இதில் நான் அந்த குழுவுக்கான இந்த டிசிசி மீட்டிங் கலந்து கொண்டாலும் அதில் நான் அந்த குழு கூட்டங்களுக்கான எந்த ஒரு சம்மதத்தை நான் இருக்க மாட்டேன். ஏனென்றால் பிரியாஸ் சக்தி என்பது இது ஒரு ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டதா என்பது என்னுடைய கேள்வி. ප්‍රජාශක්ති මම මේ DCC මීටින් එකේ සභාවේ වුණොත් මේ ප්‍රජාශක්ති කමිටුවේ මීටින් වලට මම සභාවේ වෙන්නේ. ஒரு குழுக்களை அமைக்கும் போது நீங்கள் அந்த வட்டாரங்களில் ஒரு கூட்டங்களை போட வேண்டும். அந்த மக்களிடமிருந்து ஒவ்வொரு கிராமங்களிடமிருந்து ஒரு தலைவர்களை தெரிவு செய்ய சொல்லி அந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறுதான் நீங்க RDS மாதர் சங்க கூட்டங்களை வைக்கிறீங்க, அது முன்மாதிரியே செய்கிறீங்க. ஆனா இந்த பிரியாஸ் சக்தி குழு என்பது அங்கேயே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் அந்த கிராமங்களில் நிறைவில்லை. இது உதாரணமாக என்னுடைய கிராமத்திலும் என்னுடைய வட்டாரத்தில் நடந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல இந்த வணியாவடக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வட்டாரங்களிலும் பிரச்சனை இருக்கிறது. என்ன, தலைவரை தெரிவு செய்து பிரதேச செயலகத்தில் லெட்டரை கொடுத்துவிட்டு அந்த கிராமங்களில் போய் அந்த கூட்டங்களை நடாத்துவீர்கள். செயலாளர் உறுப்பினர்களை அங்கே அதுல தெரிவு செய்யும். ஆனா சில வட்டாரங்கள்ல பார்த்தா அந்த உறுப்பினர்கள் அவர்களும் முதலே போக கொடுத்து சைன் பண்ணி இவேதான் உறுப்பினர் என்று சொல்லி அந்த கூட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு.